டயபெட்டிஸ் அண்ட் வெயிட் லாஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி கேழ்வரகு இட்லி கூடவே தொட்டுக்க வேர்க்கடலை சட்னி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் கேழ்வரகு 200 கிராம் கருப்பு கவுனி அரிசி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சிடணும். இன்னொரு பாத்திரத்தில் 100 கிராம் இட்லி அரிசி 50 கிராம் வெள்ளை உளுந்து 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 1 ஹவர் ஊற வச்சிடலாம். ரெண்டு ஊறினதும் ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல கவுனி அரிசி கேழ்வரகையும் சேர்த்து அந்த ஊற வச்ச தண்ணியை சேர்த்து பாதி அளவு அரைச்சி எடுத்துடணும். அரைச்சதும் நம்ம இட்லி அரிசி உளுந்து அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல இட்லி பதத்துக்கு, இட்லி மாவு பதம் எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இட்லி மாவு பதத்துக்கு அரைஞ்சிருச்சு. இது இட்லி மட்டும் இல்லைங்க, தோசையும் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கைகளால் நல்லா அடித்து 8 மணி நேரம் நம்ம அதை புளிக்க வைக்கணும். நல்லா மாவு புளிச்சு வந்துடுங்க. பாருங்கள், புளிச்சிருச்சு, பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை நம்ம இட்லி தட்டில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த இட்லிகளை உள்ளே வச்சு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அப்புறம் 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 மினிட்ஸ் நல்லா வேக விடணுங்க. நல்லா வெந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஜார் எடுத்து அந்த ஜாரில் ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி, 6 பல்லு பூண்டு, 12 சிகப்பு மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கல்லுப்பு, 1 கப்பு வேர்க்கடலை, 1 கப்பு தேங்காய், அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணுங்க. நல்லா அரைஞ்சதும் நம்ம அந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அதில் ஊற்றிடலாம். சட்னி ரெடிங்க. அடுத்து நம்ம இட்லி எப்படி அவிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இட்லி அவிஞ்சிருக்குங்க. நல்லா பஞ்சு மாதிரி மெத்துன்னு இருக்குங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது சட்னிக்கு மட்டும் இல்லைங்க, கறிக்குழம்பு, மீன் குழம்பு, சாம்பாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். முக்கியமாக டயபெட்டிஸ் பேஷண்ட் அண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது சுகரை நார்மலாக வச்சுருக்கோம். இதில் நிறைய கால்சியம், அயன், நிறைய ஃபைபர் இருக்குது. உடம்புக்கு நல்லது. எல்லாருமே நம்ம சாப்பிட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே நல்லது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க.